what we are going to see now is that exercise that I spoke about. Cognitive behavior therapy ன்னு அந்த எக்ஸசைஸ்க்கு பேர். அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இங்க யாரையும் கம்பல் பண்ணல. அந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேண்டாம். பிகாஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்ஷன் இஸ் நாட் எ ஃபீச்சர். யூ கேன் நெவர் கம்பல். இப்போ ஒரு தூங்கக்கூடாது நான் கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா இவரு நானே இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் மீட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன மீட் பண்ண வரா, நான் அவர் மீட் பண்ண தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் தட் எனிமிட்டி. ஆனால் நீங்கள் தூங்குறதுன்னா ஜம்முன்னு தூங்குங்க. பாப்கார்ன் ஏதாவது என்ன சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி தரேன். அதை சாப்பிட்டு வேணாலும் தூங்குறதுனா தூங்குங்க. ஆனால் கடைசியில் போறப்போ உங்ககிட்ட தான் நான் ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் கேட்பேன். நீங்க இங்கே வந்து நின்று பேசி ஆகணும். அதாவது தூக்கத்துக்கு மத்தியில் எனக்கு இந்த ஆனந்த நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லலாம். So before I get into the exercise, I want every single boy and unga per sorry ma Gopika, happy Women's Day Gopika, and I would like to request you to give a big hand for her because she is the only girl here. Madam சொன்னாங்க Women's Day ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, but Gopika is here. Thank you so much for attending here. Full session இருப்பீங்களா? அது இனிமே தான் முடிவு பண்ணும் இல்லையா? Right, thank you. Jokes apart. I want every single person here to have this as a habit. Psychological inference என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி you have to visualize the best self, best possible self. இது நான் யூடியூப்ல ஒரு வீடியோல போட்டிருந்தப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். என்னன்னா, ராபர்ட் டூனி ஜூனியர் ஷெர்லாக் ஹோம்ஸ்ல அதை பண்ணுவார். ஒரு எனிமி அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் he will visualize how to attack. ரிப்கேஜ்ல இருந்து நீ வரைக்கும் எந்த கையில பஞ்ச் பண்ணுங்கிறத முதல் கொண்டு அவர் விஷுவலைஸ் பண்ணுவார். கடைசியில் அதை அப்படியே நிகழ்த்துவார். தட் இஸ் கால்ட் as internal mind framing in psychology. அதுதான் அந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவே தான் இங்கேயும். So when I'm giving you a challenge, first of all, when I'm asking you to come here and pick a topic and speak, first of all, the mind has to be given with a proper blueprint. அந்த blueprint தான் பையன் கொடுக்க மாட்டேங்க. You see, the boy is capable enough to attend the interview and get that offer letter. The boy is capable enough to thrash the aptitude test. The boy is also capable to screen himself in the group discussion. But the person is not seeing the right picture into the mind. What do you think? In the entire corona World Health Organization report, and the report la ellame unmen neenga nenikringa? No. Only 35% of the people really had the disease. The rest of the 65 people pictured bad things into their mind and they invited the disease. அதாவது பயப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஈஸியா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட் பிக்சர்ஸை ஈஸியா விஷுவலைஸ் பண்ண கூடிய அந்த இளைஞனுக்கு அந்த டைம்ல எந்த பிக்சரை விஷுவலைஸ் பண்ணணுமோ அந்த பாசிட்டிவ் பிக்சர்ஸை விஷுவலைஸ் பண்ண முடியாம போறதுக்கு என்ன காரணம்? The person is not visualizing the best self. The person is visualizing the worst self. Oh, he is giving a topic and we are supposed to go there and we are supposed to speak in the English that is coming to us. That's not going to be possible for me. ஏன் கிளாஸ்மேட்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல. திஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். இவனுக்கு முன்னாடி நான் போய் எப்படி? திஸ் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் பேட் பிக்சர். ஃபர்ஸ்ட் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. We want to become a very good leader, thrashing all the things that are coming your way. You have to visualize the best possible what? Best possible self of yours. உங்களை வந்துட்டு நீங்க எப்படி மெருகேத்தி பார்க்கல அப்படின்னா வேற யார் பார்ப்போம்? ஸோ இதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Visualize the best self possible. You have an interview at 2 o'clock in the afternoon, 1 o'clock நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். As if you are going to the interview properly, as if you are giving the answers properly, as if the person is convinced with your answers, as if the person is giving you the offer letter. இதை நீங்க பார்க்கிறது உங்களுடைய ரைட். அந்த உரிமையை நீங்க பண்றது. That is the difference between an Indian youngster and an Australian youngster. And it's a very painful fact. I'm a person who does not compare. ஆனா கம்பேரிசன்ல இது அப்படித்தான். அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல some of the western country people have got this wonderful ability of picturing the best self before they go for a challenge. அது நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல அது இல்லை. So this is the first thing. As per the slide sequence, this is the third one. But நான் இங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ரெண்டாவது விஷயம் இதுதான். பர்சன் உங்க பேர் விஜய். உங்க பேர் விஜய் and விஜய் சங்கர். விஜய் comes and says, என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். I have made stock of my strengths and I know what I am capable of. என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸ் எனக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்னு விஜய் சொல்றாரு.
விஜய் சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது, ஆனா எதுல சொதப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். I know what are my weaknesses and I know what are my shortcomings and I know where I can fit in and where I cannot fit in and stand out. So I know my weaknesses. இதை யார் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க, விஜயா விஜய் சங்கரா? Right answer, but can you justify why you call Vijay Shankar as the brightest and strongest person? Why? Why not Vijay? The person who knows the galore of his strengths is not considered as a strong person, but Vijay Shankar, who knows only the weaknesses, is considered. அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? என்னமா? வீக்னஸ் வெரி தெரியக்கூடாது. வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் மேல வந்துடலாம் இல்லையா? அந்த வீக்னஸ் ஒர்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரென்த்ஸ் will gather. That's logical thinking. Weakness overcome பண்ற ஒரு person is considered to be very strong. Yes, you're right. Correct. Weakness வெளியே தெரியக்கூடாது, ஆனா அதே சமயத்துல நான் வெளியில என்னோட வீக்னஸ் சொல்ல, பட் என் வீக்னஸ் எனக்கு என்னன்னு நல்லா தெரியும். That's what is more important. Take stock of your weaknesses and the strengths will automatically take care. So இப்போ இவர் முத்துமணி கரெக்டா சொன்னார். See, எனக்கு தெரியும், நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்கு, ஆனா நான் பேசினா தப்பா இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். அது முத்துமணியோடைய ரெவலேஷன். அவர் உண்மையை சொல்லிட்டார். So that's what I'm speaking about. Know the weaknesses. Though this is the sixth, இந்த PPT வேணா நான் ஷேர் பண்றேன், பொறுமையா உட்கார்ந்து அந்த லிஸ்ட்ல எல்லாம் பாருங்க. பட் இப்போ நம்ம பேசுற மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, an enormous ability of protecting the goal in mind. நீங்க ஒரு சாதாரண செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், பட் 3 years 4 years down the line, where you are, what you are going to be அப்படிங்கிற அந்த பிக்சர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, then you are one among the top 3% of the entire world. அதாவது அடுத்த 5 வருஷத்துல நான் எங்க எப்படி இருப்பேன்ட்டு ஒரு பிக்சரை நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஆப்வியஸா உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 3%ல யாரோ ஒருத்தர். you are one among the top 3%. பட் இங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிக்சர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி பிளான் இருக்கா? 1 year plan, 2 year plans, 5 year plans உங்களுக்கு இருக்கு? 1 year plan, 2 year plans சொல்லுங்களேன். I would like to listen to it. பிசினஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிசினஸ் என்ன ஸ்ட்ரீம் படிக்கிறீங்க? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? மெக்கட்ரானிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு பிசினஸ் நீங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? மெக்கட்ரானிக்ஸ் பத்தி தெரிஞ்சு. ஓ ரைட். ஸோ அதில் தெளிவா இருக்கீங்க. ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் மைக் வாங்கி பேசலாம், நோ ப்ராப்ளம். உங்க நேம்? தினேஷ். தேங்க்யூ தினேஷ். ஸோ ஹி ஹாஸ் அ ப்ளூ பிரிண்ட். அப்போ தினேஷுக்கு மட்டும்தான் ஒரு ஃபீலிங் இருக்கா? உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ், நீங்க ஏரோநாட்டிக்கல் படிக்கிறீங்களா? ஓகே ரைட். ஏர்ஃபோர்ஸ்ல மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணோம். குட், ஓகே, நைஸ் கோல், தேங்க்யூ. எப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மைக் கொடுக்குறீங்க? ரைட், பரவாயில்ல. உங்க பேர்? விஜயராஜ். நிறைய விஜய் இருக்கீங்க இங்க. ரைட், விஜய், விஜய் சங்கர், விஜயராஜ், தினேஷ். எனிபடி எல்ஸ்? ப்ரொடெக்டிங் த கோல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணுமே. சொல்லுங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட், இதுதான் இப்ப இவங்க எல்லாரும் சொன்னதை ரெஃப்யூஸ் டு லூஸ், ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் த பிக்சர் ஆஃப் த கோல் அட் த மைண்ட். அதுக்கும் எங்கிட்ட எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த செஷன்ல என்னால ஒரு தெராப்பி தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும், பட் ஐ ஹவ் காட் ஆல்மோஸ்ட் அபவுட் 12 தெராபிஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போற தெராப்பி அப்படிங்கிறது ஃபியரை பத்தி. நீ இப்படிதான் 12 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கிற, இன்னும் மேட்ருக்கு வர மாட்டேங்கிற அப்படின்னு நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கு. இந்த போயிடலாம், இப்போ உள்ள போயிடலாம், பட் அதுக்கு நான் ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Have a positive visualization of your own self and refuse to lose and protect. உங்க ட்ரீமை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலன்னா வேற யாருமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸஸை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் சரி. இப்போ நான் அடுத்து காமிக்க போற ஸ்லைட் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைண்ட் எக்ஸசைஸ். அதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். அது சாத்தியமான்னு நீங்க யோசிங்க. கிட்டிஷா இருக்கும், ஆனா சாத்தியமான்னு யோசிங்க. பாசிபிள் அப்படின்னா இப்ப இருக்கிற சேலஞ்சுக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாசிபிள் இல்லை அப்படின்னா என்னோட சேர்ந்து அந்த கான்செப்டையும் மறந்துடும். ஆனா கண்டிப்பா இங்க இருக்கிற எந்த பையனும் பாசிபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. டெஃபினட்டா பாசிபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, உங்களை மாதிரி நான் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லி கொடுத்துருந்தா என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி யாரும் இல்லை. மை கிராஜுவேஷன், நீங்கெல்லாம் என்னோட ரொம்ப பெரிய ஆளுங்க. எனக்கும் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப தூரம். என்னுடைய ஸ்டடீஸ் எம்பிஏ. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ்னு பொள்ளாச்சியில் ஒரு காலேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த காலேஜில் 5 இயர்ஸாக ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். 2002 to 2007.
ஆனா இப்ப 15 வருஷமா இப்ப தினேஷ் சொன்ன மாதிரி ஐம் பிசினஸ் மேன், ஐம் ஃப்ரீலான்சர். ஓகே ரைட். எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த பில்டப் இப்ப நான் எதுக்கு கொடுத்தேன்? ரைட். எதுக்கு நான் சொன்னேன்னா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு கோல் இருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் வந்துகிட்டு எனக்கு சொல்லியிருந்தா நான் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. What you are going to see, my dear friends, is called as cognitive behavior therapy. மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை இமீடியட்டா ஸ்டாப் பண்ற, கண்ட்ரோல் பண்ற ஒரு விதமான முயற்சி. இதுல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி I would have put it within the quotes. இப்போ let's take தினேஷ் for example. தினேஷுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. Hypothetically speaking, this is not the real story of Dinesh. I'm putting you as a role. தினேஷுக்கு அடிக்கடி ஒரு நெகட்டிவ் தாட். என்ன நெகட்டிவ் தாட் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் பிசினஸ் சொல்லிட்டு இருக்கோம். I'm saying to everybody that I'm going to become a businessman. But sometimes even I am also getting the doubt that I will not be a very fitting business person. எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்னாலும் நான் ஒரு பிசினஸ் மேனா வருவேங்கிறதுல எனக்கே ஒரு டவுட். You see, this is a very strong negative thought that Dinesh is holding. So in the negative thought வரும்போது, how do you think Dinesh can escape that negative thought? அதுதான் இங்க. Okay. So how do you think, or how can Dinesh process the negative thought? அந்த negative thought வரும்போது ஆங்கரிங்னு ஒரு சிஸ்டமை சைக்காலஜில யூஸ் பண்றோம். ஆங்கரிங் அப்படின்னா, இது ஒரு ஆங்கர், இது ஒரு ஆங்கர், இது ஒரு ஆங்கர். இந்த மாதிரி பிசியாலஜிக்கலா ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் ஆங்கர். பட் அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அதுல நான் ஸ்னாப் த ஃபிங்கர் எழுதியிருக்கேன் இல்லையா, அதனால அது ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோடு, அதாவது அந்த கோட்ஸ்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆங்கரை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு, யூ ஆர் சீயிங் a word called as cancel there. அந்த கேன்சல் கூட ஒரு பிசிக்கல் ஆங்கர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த பிசிக்கல் ஆங்கர்? ஸ்னாப் த ஃபிங்கர் அண்ட் ஷவுட் கேன்சல். தினேஷுக்கு நெகட்டிவ் தாட் வரும்போது தினேஷ் அந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா, the first measure that Dinesh has to take is snap the finger and say to himself, cancel. Canceling what? Cancel the thought. He is instructing his mind not to think so. அப்படி யோசிக்காத. இப்ப நீங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்க தப்பா சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லுவேன்ல, அது அவருக்கே அவர் பண்றாரு. So this is a self-talk mechanism. So when the negative thought comes, what you're supposed to do is you need to use a vocabulary. And what is that vocabulary? Say it louder. Come on. What is the vocabulary? Louder. அப்படி cancel. And இப்படிங்க அந்த snap the finger அப்படி நீங்க எங்கிட்ட கேட்கலாம், சார் எதுக்கு ஃபிங்கர்ஸ் ஸ்னாப் பண்ணி கேன்சல் சொல்றீங்க? You see, physiology and psychology ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் இங்க. தினேஷ் வந்துட்டு இப்படி ஒரு ஆங்கர், இது நான் சொல்லியிருக்கிறது, நீங்க அதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அவருக்கு வேற ஒரு ஆங்கர் இருக்கலாம். ஸோ இப்படி அவர் பண்ணிட்டு கேன்சல் சொல்லும் போது ஒரு 5 times 10 times அது கண்டிஷன் ஆகும். Next time when Dinesh has got a negative thought, all he has to do is just snap. Automatically mind will stop thinking about the negative thought. இது ஒரு கேம் மாதிரி பண்ணி பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க நெகட்டிவ் தாட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னம்னா, say the word cancel first of all. அதோட முடியல. We are coming to the second step. What is the first step? The first step is when there is a negative thought, you need to say it to yourself very, very positively, and that word is cancel. I am picking a person. So நான் இவரை கூப்பிடுறேன், நீங்க அடுத்த 5 நிமிஷத்துல இங்க வந்து பேசணும். இது நானா என்ன சொல்றீங்க? வேற யார்கிட்டயோ போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க சார், என்ன சார் நீங்க சரியா நாளா இருக்கீங்க, இதுக்கு தாங்கிட்டு வந்தீங்களா? இப்படி அவரு என்ன மனசு திட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு பர்சன் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன். சரி சொல்லிட்டாரு, அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம போனோம் அப்படிங்கும் போது அவருடைய மைண்டுக்குள்ள நிறைய ஸ்டார்ம்ஸ் இருக்கும். உன்னால முடியாது, இன்னைக்கு நீ தீந்தடா, சீனாக போகுது இன்னைக்கு பாரு அப்படின்னு அவர் மைண்ட் பேசும்போது, he has to stop that inner clutter by saying the word cancel. And now let us move to the second step, which is the most interesting step. What is the second step? The supreme goal. Palm punch and shout it's possible. Coming back to the example of Dinesh. Negative-ஆ யோசிக்கும் போது he says cancel, and அதுக்கப்புறம் Dinesh has to remind himself what is his goal. அவருடைய கோல் என்ன? Becoming a businessman after finishing the mechatronics. It is going to be possible. And look at those 2 words. It's possible. Cancel. It's possible. Cancel. It's possible. Do you see a wonderful link? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது எனக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்க. விவேகானந்தர் புக்கை படிச்சு கான்பிடன்ஸ் வரும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட டாக்குமெண்ட்ரி பார்த்து கான்பிடன்ஸ் வரும், சுகிசியம் ஸ்பீச்சை கேட்டா கான்பிடன்ஸ் வரும், எலான் மஸ்கை பத்தி யோசிச்சா கான்பிடன்ஸ் வரும். அதல்ல, கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பேசிக்கிறதுனால மட்டும்தான் வரும்.
So the second step is அந்த கோலை பத்தி யோசிச்சு பார்த்து அந்த கோல் எது இங்க சாத்தியம்னு சொல்றாரு, அவர் கோல் சாத்தியம் சொல்றாரு. That's the second step. Third step, that joy and happiness of the goal. ஒருவேளை அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டா தினேஷ்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அனிமல்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டா, at any given point of time நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நம்மளால அந்த ஹாப்பினஸை உள்ளுக்குள்ள கல்டிவேட் பண்ணிக்க முடியும். You can now imagine that you are having a wonderful savoring ice cream and you can feel the joy. But whereas a dog cannot do that, a lion cannot do that. So இந்த இடத்துல மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டா, cultivate the joy. அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டா தினேஷ் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அந்த ஜாய் அவர் அங்க ஃபீல் பண்ணணும். This is purely psychological. Please try to understand. So the joy and happiness, and அதுக்கு அவர் யூஸ் பண்ற vocabulary என்ன? It's true and it is right. இந்த சந்தோஷம் உண்மையானது, இந்த சந்தோஷம் மகத்தானது. So I say the negative thought, you say to me, cancel. And then you tell yourself that I am having this goal and that goal is possible. And I'm feeling the joy and happiness. And that joy and happiness is true and right. Now let's move on to the fourth step. The plan and efforts for the goal. அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் எடுக்க போற நடவடிக்கைகள், அதுக்கு நீங்க சொல்ல போற vocabulary என்னன்னு பாருங்க. I'm going for them no matter what. என்ன நடந்தாலும் சரி, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியை நான் எடுக்காம விட மாட்டேன். அதுல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதுல மோசமா தோத்தாலும் பரவாயில்ல, no matter what I am going to take. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு பெரிய சுப்ரீம் கோலுக்கும் இதுதான் மெத்தட். ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி இங்க 45 பேருக்கு முன்னாடி வந்து நின்று பேசணும் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் மெத்தட். உங்க ஃபியரை ஹேண்டில் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் யூனிவர்சல் மெத்தட். The first vocabulary you use is cancel. Cancel what? Cancel the negative thought. The second vocabulary you use is it's possible. What is possible? The goal is possible. The third vocabulary that you use is, what is the third vocabulary? Into the goals. It's true and it is right. What is true and what is right? My joy and happiness of the goal is true and it is right. And the fourth vocabulary that you are using is, I'm going for it no matter what. நீ தடுத்தாலும், உங்க அப்பா தடுத்தாலும், உங்க தாத்தா தடுத்தாலும், I'm going for it. அப்படிங்கறத no matter what ன்னு சொல்லுவாங்க. colloquially speaking. I would like to go for it no matter what. அப்ப இந்த இடத்துல இந்த உறுதியை கவனிங்க. Just observe the determination. இந்த determination இருக்கிறதுனால தான் world's 1% of the people are successful, 99% of the people are not successful. Then மறுபடியும் அந்த நெகட்டிவ் தாட் எட்டி பார்க்கும். அப்ப மறுபடியும் நீங்க என்ன வேர்டை யூஸ் பண்றீங்க? கேன்சல். அண்ட் தென் அந்த ஃபியர்ஃபுல் ஃபீலிங் இந்த டைம்ல கொஞ்சம் கம்மியாயிருக்கும், நல்லாவே கம்மியாயிருக்கும். அண்ட் தென் யூ ஆர் சேயிங், அந்த ஃபியர்ஃபுல் ஃபீலிங்க்கு நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, யூ கேனாட் ஸ்டாப். யூ கேனாட் ஸ்டாப். ஸோ இப்போ நான் வரிசையா நான் சொல்றேன், நீங்க அந்த vocabulary மட்டும் சொல்லுங்க, ஃபீல் பண்ணி சொல்லுங்க. I am giving a full stop for Dinesh's example. இப்போ உங்ககிட்ட இருக்கிற சேலஞ்சுக்கு நான் வரேன். What is the challenge? Every single boy here should choose a topic from the gallery of the topics that have been shown, and the person has to come and speak about the topic at least for 1 minute. இதுதான் சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு கரெக்டா 32 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். So அந்த பயத்தை வந்துட்டு இப்ப நீங்க இந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ணி அதை கிராஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ண போறீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த தியரி, இப்ப லேப் செஷன்.